அந்த நேரத்துல அந்த பாம்பு வெடிச்சா அவர் செத்துருவாரு. அவர் செத்துட்டா அவன் முன்னாடி நான் வச்சுக்கிறேன். உனக்கு என்ன? உனக்கு எவ்வளவு கோய்ப்பு இருந்தா நான் செத்துட்டேன் என் பொண்டாட்டி வச்சுனாலும் உனக்கு எத்தினாலும் எனக்கு இப்பதான் வரலாமா அது உன் பொண்டாட்டிக்கு ஆசைப்படலாமா? அவரு அடிப்பாருன்னு சொல்லிட்டு உன் பொண்டாட்டி சொல்லிட்டு போகப்படாதண்ணா அவரு வச்சுக்குவானா நான் வச்சுக்கிறேன். உனக்கு எவனா புத்தி புத்தி இல்லாத சொல்லிட்டேன். என்ன தனியா கை பூச்சிட்டு போயிட்டு அண்ணா இது மாதிரி உன் பொண்டாட்டி பத்தி நான் ஆசைப்படுறேன் எனக்கு விட்டு தரேன்னு கேட்டிருந்தா பெரிய மனுஷன் பண்ணி உனக்கு விட்டு கொடுத்துருப்பேன். எத்தனை வந்து கேட்டுவோன்னு எனக்கு அசிங்கமாயி போச்சு. கீதா பங்குக்கு வரேன்னு பார்த்தா இவன் வரான்டா. எப்படி வர்றான்? அப்ப கூட நான் எப்ப சாவு என் பொண்டாட்டி எப்ப வச்சுக்கலான்னு தான் பிளான் போட்டுக்கிறீங்க. நான் ஒரு காலம் சாக மாட்டேன். எப்படியாவது இவன் பொண்டாட்டி வச்சுட்டு தான் நான் சாவலான்னு முடிவு பண்ணிக்கிறேன். ஏதாவது ஏற்பாடு பண்ண ஓடி வந்தீங்க வரும்போது எங்க அப்பா மடிக்கிட்டேன். எங்க அப்பா என்ன கேட்டாருங்க? இவ்வளவு வேகமா போற எங்கடா போற பையன்னு கேட்டார். ஆமா நான் மண்ணு ரெட்டு வேலைக்கு போறோமான்னு சொன்னேன். தவறுக்கிட்டா ஏ கம்முனி ஆக்கியா ஏ பேமானியா குத்திக்கிட்டா என்ன படிக்கிறா மோசமான போயிட்டா கொஞ்சம் இஷ்டு புரியா சண்டைக்கு போறானா இஷ்டு புரியுதுண்ணா இல்ல நான் தான் போய் உதவ வாங்கினேன். போகும்போதே இஷ்டு புடிச்சுக்கினா வரும் வரும் இஷ்டு போயினா இருப்பாங்க. எனக்காக ஒரு டைம் கை தட்டுங்க எல்லாரும் ப்ளீஸ். என்ன பண்ணிட்டு நாங்க என்ன பண்ணியோ வா வா வன வன இருக்கிட்ட முடியா அது பைசாய் போச்சுமா பைசாது புது சேத்து வந்து மறுபடியும் ஒரு ஆள் ஒரு ஜாரா கை தட்டு நான் மூக்க போறா அட பாய் ஒரு மூத்திர நாத்த அடிக்குறாரு. அப்பா யார் துணியா கிடைக்கலையா உனக்கு? தப்பா நினைக்காதப்பா. எல்லாரும் இந்த சால்வை கூட்டெல்லாம் போட்டு பயன்படுத்திட்டாங்க. ஒரு வித்தியாசமா இருக்கட்டுன்னு நான் தான் இப்ப அறிமுகப்படுத்திக்கிறேன். பாவாடை கொஞ்சம் அடி பண்ணி வரட்டா
மரியாதை நான் எதுவுமே செய்யலையா உன்ன செய்யலையா என்ன எதிர்பார்க்காது நீ டேய். டேய், 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 டேய். 4 பேர் பாவம் கம்முன்னு தோல் மணி நீ கேட்ட பாரு கேள்வி என்ன அதுக்கு தான் இந்த மாலை மரியாதைலாம் என்ன கேட்டா இல்லடா வரும்போது வேலையில பின்னாடி சீட்ல நம்ம 2 பேரும் உட்காந்து பேசணும் மண்டு புட்டியா தூக்கத்துல நான் டெய்லி நாடகம் எங்க நம்ம மூசிங்க நான் தூங்கிட்டு இருக்கிறேன் அட போய் அந்த தூக்கல்ல ஒரு விஷயம் சொன்னேன் ஆமா என்ன சொல்லணும் கம்பெனி ஆசிரியர் நேத்து பார்த்து ரொகத்தை போச்சிருக்கிறாரு அந்த கெவுட பங்கனம் அவர் எப்ப பார்த்தாலும் என்ன மூஞ்சி காட்டினே இருக்கிறாரு அம்மா வந்தது மாத்தி வச்சு நிறைய எதுனா வேலை வாங்கினா எங்க இருக்கிறாரு அமரத்து போய் என்னக்கிறா கூப்பிட்டு வேலை வாங்குறாரு ஆமா ஆமா மீதி போயிட்டு 16 பேரும் தூங்க வைக்கிறது பயங்கரமா கோவம் வந்து இன்னைக்கு சும்மா கூட போறது கிடையாது இன்னைக்கு கண்டி போற ஊர்ல தப்பி தவறி வேச கட்டும் போதுலயே வெளிய வந்துட்டோம் முதல்ல வரட்டும் அந்த ஊரு முன்னாடி அவர் நான் தெவடியா பையனுக்காக சொல்ல மாட்டேன் இதுவா சொன்ன தூக்கம்ல நான் சொன்ன மாதிரி கேட்டுடா ஐயோ பாவி மச்சான வச்சிட்டு தான இங்கேனா சொல்றதே ஆனா நான் சொன்னேன் என்ன냐 ஒரு கம்பெனி ஆசிரியர் நீ கேட்க மாட்டான்னு சொல்லிட்டு நான் கேட்டே திருடா உனக்கு எனக்கு 200 ரூபாய் பஞ்சு வேற போட்டேன் அந்த பாய் எனக்கு வேணாம் அப்பா எடுத்து போறப்பா நான் அச்சோ வாயில போடுவாங்கடா பஞ்சத்தில் ஜெயிச்சிட்டுக்கிறேன் அதுக்கப்புறம் குடுக்கணும் பின்னாடி சொல்லு இது மாதிரி நான் ஜெயிச்சிட்டு துட்டு தள்ளி என்ன கேவலமா பேசுவேன் நான் உடம்பு முன்ன மாதிரி இல்லப்பா உதவ வாங்கிட்டு சொன்ன மாதிரி தெவடியா பையன் காட்ட பாரு ஒரு முட்டனா கேட்டேன் ஆனா அமரேசா நீ கேப்னு எனக்கு தெரியும் ஆனா இவ்வளவு சீக்கிரமா கேப்னு நானே எதிர்பார்க்கல எனக்கு இவ்வளவு சீக்கிரம் ஆப்பு எப்படி தெரியாது பாரு ஆச்சு சொன்னா இப்பவா சொல்லி போடணும் நீ கேட்க மாட்டியோ கேப்பேன்னு எதிர்பார்த்துன்னு ஆனா கேட்டேன் அதுக்கு உண்டான மரியாதை செய்யல எடுத்து போடுறது ஒரு நிமிஷம் நான் உன்னை மிகவும் பாராட்டுகிறேன் நீ யார் என் திறமை நீ தான் பாராட்டணும் அமரேசண்ணா அப்படியா கேட்ட முன்னே ராசா செய்யாது டேய் ஐயா நான் என்ன பண்றேன் எப்படியா ஐயோ சொல்ல முடியுமா ஐயா ஐயா ஏய் குடு தூத்தமுன்னு குறான்னு நான் மரியாதை குறையுது குறா வாங்கி போறாப்பா என்ன கேவல பத்த அடிக்கிறேன் என்ன மாலை போட்டல அடிக்கிறேன் நான் அப்பவே சொன்னேன்டா என்னங்க டேய் நீ தேவட பையன் காட்டா உன்னை அடிப்பார்னு என்ன அடிச்சாரு அடிக்க மாட்டான்னு சொல்லிட்டு சொன்னேன் ஆமா ஆனா கேட்டோட 3 அடி அடிச்சாரு பஞ்சத்துல நீ நீ ஜெயிச்சியா 200 ரூபாய் யாருக்கு சொன்னா உனக்கு தான் சொன்னா கரெக்டா நீ என்ன கேக்கியா புடுவோம் பாதி கியால முன்னாடி போட்டு குடுத்து வாங்கி போறாதே அமரதா எனக்கு அப்பவே தெரியும் ஏன்னா கம்பெனி ஆசிரியர் நேத்து பார்த்த அப்போ ஒரு லூசுன்னு எனக்கு அப்பவே தெரியும் எங்க அப்பா என்ன கேட்டாருங்க அப்படி சொல்ல வேண்டியதாரு அவங்க கேட்க முடியுமா நீ யாரு என்ன உனக்கு தெரியும் மன்னாராஜ் நீங்க எங்க அப்பா கேட்ட உடனே ஏமா அப்படி கேட்கற நீ போற இடமும் அரசாங்க இடம் நான் போனா 4 கேள்வி கேட்பாங்க கேள்வி கேட்ட டக்கு பதில் சொல்லலாம் சரியான பதில் சொல்லுங்க 4 எழுத்து கத்துக்கிட்டு வேலைக்கு போறா பரவாயில்லையே ஏதா தவறுகிட்டா இல்ல அப்படியே போன ஒண்ணா வந்து சேர்ந்தேன் ஸ்கூல் வந்த உடனே 2 டீச்சர் வந்தாங்க 2 பேர் ஆமா யாரு பொம்பளை டீச்சர் ஒண்ணு லேடிஸ் டீச்சர் ஒண்ணு பொம்பளை டீச்சர் கல்யாணம் ஆனவங்க லேடிஸ் கல்யாணம் ஆனவங்க கரெக்டா சொன்னேன் ஆமா ஏன்னா நீ வயித்துக்கு சோறு தோன்ற நீ என்ன பிரியா துண்ற போறாரு நான் கோசினா அவர் தொழிலுக்கு போறாரு உனக்கு ஏன்டா பிரியாணி சாப்பிட எனக்கு வந்த டீச்சர் பொம்பளை டீச்சர் அவர் போறாரு கவுந்தோட ஆமா இவருக்கு என்ன வாதி வருது பொம்பளை டீச்சர் வந்தாங்க வடக்கு டீச்சர் மரியாதை கொடுத்த உடனே இந்த சின்ன வயசுல மரியாதை உன்னை பார்த்து ஒரு கேள்வி கேக்குறேன்னா என்ன கேட்டாங்க கேட்டாங்க அடே மாணவா உடனே ஸ்டூடண்ட் டேய் கேட்டனா எல்லாம் உடனே லஞ்சனை கூப்பிட்டாங்க அவங்க கூப்பிட்டாங்க ஆமா அப்புறம் பூனை எதை குறிக்கும் நல்ல அருமையான கேள்வி நான் தான் பதில் சொன்னேன் மாத்தி போற அப்படி வா மா யாருமா நீ கண்ணா ராஜா சொல்லுங்க நான் தான் பாதி லேடிஸ் டீச்சர் அடிஷர் பாரு உலகத்துல எவ்வளோ டீச்சர்களை பார்த்துருப்பேன் ஆனா இந்த மாதிரி 2ஆம் தான் டீச்சர் எங்க தான் பாக்குறேன் நான் செல்ல குழந்தை என்ன பாப்பா செல்லமா கூத்தொழி என் கட்டிக்கு ஆகாது உடச்சு அடுப்புல வச்சிருந்தேன் நினைச்சுக்கோ குட்டி அண்ணா ராஜா அந்த டீச்சர் கேட்ட மாதிரி ஒரு கேள்வி கேட்கவா தாராளமா கேளுங்க கேட்டா நீ சொல்லுவியா சொல்றது தானே வந்தீங்கற அப்படியா ஆமா நம்ம டக்கு டக்கு கேட்கவா
ராஜா ஸ்டூடெண்ட் எக்ஸ்கியூஸ் மீ ராஜா செல்லம் தங்கம் வைரம் சரிண்ணே என்னத்துக்கு அவ்வளவு லாங்கா போறா சாத்தா கேளுமா லாங்கா போனா உனக்கு பிடிக்காதா இல்ல கேள்வினா டக்குனு கேட்கணும் டக்குனு முடிச்சிடணும் டக்கு டக்கு டக்குன்னு செய்யணுமா ஆமா அப்படியே கேக்கட்டா கண்ணா ராஜா சொல்லுங்க டீச்சர் ஏகப்பட்டது எதை குடிக்கும் டீச்சர் பாலை குடிக்கும் ஐயோ ஐயோ நன்னா அடிக்கிறா முன்னாடி பாவி சலுக்கு அடிக்கிறா சொல்றது இது எப்படி சொல்லுவாங்க உனையாகப்பட்டது பாலை குடிக்கணும் பிரிச்சு தனித்தனியா சொல்லணும் ஓ மை காட் என்னடா ஓ மை காட் எனக்கு நான் கேட்டு உனே டீச்சர் பாருங்க வாயே தரக்கூடாது நீ வெச்சுக்குமா கண்ணா ராஜா அப்படி கிடையாது டீச்சர் உனையாகப்பட்டது பாலை குடிக்கணும் பிரிச்சு தனித்தனியா சொல்லணும் சரிம்மா இதுக்கு அப்புறம் சொல்றேன் நானு நீ ஏதா கூடமா பேசுறே ஆமா. என் வகுப்புக்கு நீ வேண்டாம் நான் உன்னாண்டே இருக்க மாட்டேன் ஒன்னாவது வகுப்புல இருந்து நான் நீக்கிடுறேன் நான் விட்டுறேன் ஏய், இந்த படுத்து நானும் விட்டுறேன் அப்படியா நீ இதுக்கு 1008 வேலை இருக்கிட்ட போயிட்டு வரவா ஒரு மாதிரி குடும்பம் போட்டல போ ஆமா என்ன திஸ் இஸ் பேக் திஸ் இஸ் கொடை அன்னைக்கு வாழ்வதா அன்னைக்கு வாழ்வதா அர்த்தராத்திரி கூட என்ன பண்றது அம்மா தாலியா இருக்குது டீச்சர் ஏய் சாமி பாடு சார் வலிக்குது ஏய் யாரும் வலிக்காம அடிக்க மாட்டான் போ சரி வரட்டும் நான் நார்மலா தான் அடிக்கிட்டு போ மூணாவது போனோன்னு வாத்தியார் உங்களை மாதிரி வந்தாரு அவரு ஒரு கேள்வி கேட்டார் அணில் எதை கொடிக்கும் நல்ல அருமையான கேள்வி பதில் நான் தான் சொன்னேன் கேளுங்க கேட்கிறேன் அபராசம் சார் அணில் எதை கொடிக்கும் சார் கொட்டை கொடிக்கும் எவ்வளவு கொட்டி இருக்குது எனக்கு என்ன தெரியும் எனக்கு தெரிஞ்சு கொட்டை சார் கொட்டை தான் கவனே மொச்சை கடலை காராமணி பச்சை பயிறு வேர்க்கடலை கலகா கொட்டை பயிறு ஐயா பயிர் வகையில கொதிக்கும் எனக்கு தெரியுமாடா 8 வருஷம் ஆறு கொட்டை வச்சுனேன் யார் உயிரோடு இருப்பாரா அவரு உடம்பு எப்படி இருக்குது வீட்டுல அஞ்சாவது போட்டாங்க 10 மணிக்கு ஒரே நாள் ஆமா அஞ்சாவது 10 மணிக்கு ஒண்ணாவது சேர்ந்த மதி சாப்பாடுல அஞ்சாவது இந்த பள்ளிக்கூடமே பாத்துருக்கேன் எச்சம்தி என்ன தேடி தேடி கேளுங்க ஆமா இந்த பையன் இவ்வளவு மாணவன் குருநாள எங்க இருந்தான் இவ்வளவு அறிவாளியா இருக்கிறாரு அப்படி சொல்லி தூக்கி அஞ்சாவது போனவனே கேள்வி கேட்டாங்க பாரு ஆந்தை எதிரே தங்கும் நல்ல கேள்விதான் பதில் நான் சொல்லல எனக்கு அஞ்சாவது பதிப்பு போதும் சொல்லி என் தம்பி கூட விட்டேன் இவரை கூட பள்ளிக்கூடம் சேர்த்தேன் உருப்படி சாதி அவனு இங்க வந்தானே பள்ளிக்கூடம் உருப்பிடுவா உருப்பிடல என்ன கேள்வி கேட்கணும் ஆந்தை எதிரே தங்கும் மாணவா எழிலரசா டீச்சர் ஆந்தை எதிரே தங்கும் டீச்சர் பொதுலே தங்கும் யாரோ கொஞ்சிலே தங்க சொல்லிருந்தா நான் கொண்டுட்டேன் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஆயிட்டுக்குதுன்னா ஏன் மிஸ்டேக் தானா ஸ்பெல்லிங் மிஸ்டேக் அதான் என்ன கோபால